பிஜேபி கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க, பிஜேபி நீங்கள் பேசிக்கங்க, அவ்வளோதான், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாரு. அது வந்து சரியாக இருக்காது. தென் மாவட்டங்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா சேர்ந்த ஒரு விஷயங்கள் தான். யார் ஒருத்தர் அங்கே போனாலும் அவங்க துரோகி பட்டம் வரும், அவங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் என்னைக்கு ஓபிஎஸ் வெளியே வந்தாரோ அன்னைக்கு டிடிவி ஒரு முடிவு எடுத்துட்டார். பிஜேபியை நம்பி பிரயோஜனம் இல்லை, எடப்பாடி என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கிட்டோம் எடப்பாடின்னு அமித்ஷா சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக எப்படி டிடிவிக்கு அங்கே இடம் இருக்குது? கண்டிப்பாக திமுக வீக் ஆக்கிறோம், இன்னும் 4 பேர் மேலே கேஸ் போட்டுரும், 2 பேர் இடி வந்து தூக்கிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஈஸியாக போய்டும் எலெக்ஷனு. இந்த நம்பிக்கை தான் எடப்பாடிக்கு, அதே நம்பிக்கை தான் இருக்குது. கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு நினைக்கிற மாதிரியே தான் எடப்பாடியே ஒரு காலத்தில் பிஜேபியை பார்த்து வருத்தப்படுவார். அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கான ஒரு மறைமுக யுத்தம் தான் இது, ஒரு ஈகோ யுத்தம் தான் இது. ஒரு சின்ன பிடம் ஆகிட்டு இருக்கு பிஜேபி அதிமுக கூட்டணிக்கான வாய்ப்பு நல்லாவே தெரியுது. தனி அமைப்பு ஆரம்பித்து போயிட்டே இருப்பார். டிடிவி, ஓபிஎஸ், அண்ணாமலை வித் விஜயோட ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. நீங்கள் வெளியே படிங்கன்னா என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். முக்கியம் சார், என்டிஏ கூட்டணியிலிருந்து ஒவ்வொரு கட்சிகளாக விலகிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து நேற்று இரவு டிடிவி தினகரன் அவர்கள் கடலூர்ல செய்தியாளர்கள் மத்தியில பேசும்போது ஒரு திருமண நிகழ்ச்சி தான் பங்கேற்று இருந்திருக்கிறாரு. ஒரு பக்கம் மணமக்களை இணைச்சி வச்சிருக்கிறாரு, தன்னோட அந்த கூட்டணியை வந்து முறிச்சிருக்கிறாரு. சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? நல்ல ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு, துரோகங்கள் தலைவிரித்தாடுகின்றன அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதாவது அவருக்கு துரோகம் சொல்கிறது வந்து பிஜேபி கூட்டணிலேருந்து வெளியே வந்திருக்காரு. பிஜேபி அவர் வந்து துரோகம் பண்ண மாதிரி தெரியல. துரோகம்ங்கிறது எடப்பாடியை தான் அவர் திருப்பி சொல்கிறார். அவர் ஆண்டாண்டு காலமாக துரோகம் துரோகம் சொல்லிட்டு இருக்கிறது எடப்பாடியை தான் சொல்கிறாரு. எடப்பாடி தான் தெளிவாக இருக்காருங்க. அவர் என்ன சொல்கிறாரு? பிஜேபி கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க, பிஜேபி நீங்கள் பேசிக்கங்க, அவ்வளோதான், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாரு. அது வந்து சரியாக இருக்காது. அதனால் நம்ம ஏற்கனவே சொன்னோம், என்னைக்கு ஓபிஎஸ் வெளியே போகிறப்பயே கண்டிப்பாக டிடிவி வெளியே வந்துடுவார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. காரணம் என்னன்னா தென் மாவட்டங்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா சேர்ந்த ஒரு விஷயங்கள் தான். யார் ஒருத்தர் அங்கே போனாலும் அவங்க துரோகி பட்டம் வரும், அவங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் என்னைக்கு ஓபிஎஸ் வெளியே வந்தாரோ அன்னைக்கு டிடிவி ஒரு முடிவு எடுத்துட்டார். ஆனால் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி பார்த்தாரு, ஏதாவது சிக்னல் கொடுப்பாரா எடப்பாடி அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் எடப்பாடி இல்லை. ஆனால் பலமுறை நண்பர்கள்ட்ட சொன்னது வந்து டிடிவி என்ன சொல்கிறாரு, ஒரு காலத்துலேயும் எடப்பாடி சிஎம்மாக இருக்கிறதுக்கு நான் எப்படிங்க வேலை பார்க்க முடியும் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்காரு. அதனால தான் ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன சந்தோஷப்பட்டாருன்னா, கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷா சொன்ன முறையும் அதே மாதிரி முதல்வரை வந்து அந்த டைம்ல முடிவெடுப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாரு டிடிவி. ஆமா, அமித்ஷா சொல்றவருக்கு தான் முதல்வர் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாரு. பட் ஆனால் எடப்பாடி அந்த ஸ்டாண்ட்ல நேற்று நடந்த மீட்டிங்ல நடந்த சில விஷயங்கள் தான் டிடிவியோடைய வெளியேற்றத்துக்கு காரணம்னு சொல்றாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா நேற்று அண்ணாமலை போகலை, அது வேற சப்ஜெக்ட். பட் கூட்டணி விஷயங்கள், ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு, டிடிவியும் ஒரு வருத்தத்தில் இருக்கிறாருன்னு சொன்ன உடனே எடப்பாடி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுங்க, நம்மளுக்கு இதை பற்றி கவலை இல்லை, 2029 தான் நம்மளுடைய எய்ம், கூட்டணியை விட்டு வெளியே வர வேணாம், அப்படியே இருப்போம், நம்ம வெற்றி தோல்விங்கிறது அவருக்கு தேவை, அவர் என்ன முடிவு எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. டெல்லி தலைமை சொல்லியிருக்கு. ஆமாம், அமித்ஷா சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டெல்லியிலேருந்து கிடைத்த ஒரு சிக்னல் அடிப்படையில் தான் விரக்தியில் ஒரு முடிவு பண்ணார். ரைட்டு, இனிமேல் பிஜேபியை நம்பி பிரயோஜனம் இல்லை, எடப்பாடி என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கிட்டோம் எடப்பாடின்னு அமித்ஷா சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா எப்படி டிடிவிக்கு அங்க இடம் இருக்கு? இதுல இன்னொரு பார்வை வைக்கப்படுது சார். இப்போ இந்த இரண்டு நபர்கள், திரு டிடி தினகரன் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அவர் ஒரு குழு மாதிரி வச்சு ஒரு மீட்பு குழுன்னு வச்சிருக்கிறாரு திரு ஓபிஎஸ் அவர்கள். இந்த 2 பேருமே வந்து தொடர்ந்து பிஜேபி மேல ரொம்ப டிபெண்ட்ஸ் பண்ணி இருந்துட்டாங்க, ரொம்ப நம்பி இருந்துட்டாங்க. ஆனா தங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து மேலும் வலுவடைய செய்து தங்களுக்கு உண்டான அந்த இருப்பை வந்து அவங்க வந்து உறுதிப்படுத்தாம
மாறாக முழுக்க முழுக்க பாஜக நமக்கு இருக்குல்ல, பாஜக இருக்குல்லன்னு சொல்லி ரொம்பவே டிஃபென்ஸ் பண்ணி இருந்தாங்கங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு எடப்பாடிக்கு அதாங்க கணக்கு. அவர் கட்சியை பத்தி பெருசா சிந்திக்கலையே. பிஜேபி திமுக வீக் ஆகிக்கிறோம், நம்ம ஜெயிச்சிடலாம். இங்க இருக்கிற முக்கிய தலைவர்கள்லாம் புள்ள பிடிச்சி போட்டுரும், ஈடு யாரும் இருக்க மாட்டாங்க எலெக்ஷன் டைம்ல, நம்ம ஜெயிச்சிருவோம். நம்ம இந்த கணக்குல தானே ஓட்டிட்டு இருக்குது. ஏன் நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் அதே மாதிரிதான். என்னைக்காவது ஒரு நாள் எடப்பாடியை மிரட்டி நம்மளை சேர்த்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தார் ஓபிஎஸ். டிடிவியும் அதே நம்பிக்கை நேற்று வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தார். என்னைக்காவது ஒரு நாள் கூப்பிட்டு எடப்பாடியை கூப்பிட்டு இல்லை ஓபிஎஸ் எல்லாம் ஒன்று தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு அமித்ஷா சொல்லிடுவாரு, அமித்ஷா சொன்னால் எடப்பாடி கேட்டுக்குவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் அவங்களும் இருந்தாங்க. இதே மாதிரி தான் எடப்பாடி இருக்காருங்கிற நான். அவங்க எல்லாமே பிஜேபி அதை என்ன சொல்லுது, முதுகுப்புறம் குத்தியோ அது என்ன சொல்லுது, பின்புறம் வாசல் வழியா வந்து ஜெயிக்க வச்சிரும் நம்மள அப்படின்னு ஒரு நம்பிக்கையிலேயே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து 2 பேரும் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க வெளியே, யாரு ஓபிஎஸ் டிடிவியும். எடப்பாடி அந்த நம்பிக்கையில தானே இருக்காரு. கண்டிப்பா திமுக வீக் ஆக்கிறோம், இன்னும் 4 பேர் மேல கேஸ் போட்டுரும், 2 பேர் ஈடி வந்து தூக்கிறோம், ஸோ அதனால நம்மளுக்கு ஈஸியா போய்டும் எலெக்ஷனு. இந்த நம்பிக்கை தான் அவர் எடப்பாடிக்கு அதே நம்பிக்கை தான் இருக்கு. கண்டிப்பா ஓபிஎஸ் நினைக்கிற மாதிரியே தான் எடப்பாடியே ஒரு காலத்துல பிஜேபியை பார்த்து வருத்தப்படுவார். காரணம் என்ன, போன முறை மாதிரிலாம் இந்த முறையில நடந்துக்காது பிஜேபி அப்படின்னு தான் எல்லாம் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, ஏற்கனவே இருந்த சூழ்நிலையில் வேற, அறுதி பெரும்பான்மை இருந்த சூழ்நிலை வேற, இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை, இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. அதனால கடந்த முறை நடந்த மாதிரி பிஜேபி இந்த மாதிரி இருக்காது, அது தெரியாம எடப்பாடி பெரிய எதிர்பார்ப்புல இருக்காரு அப்படிங்கிறது ஒரு பார்வை. ரெண்டாவது நல்லா பார்த்தீங்கன்னா, நேத்திய மீட்டிங் இன்னொரு விஷயம் நடக்க போகுது. என்ன நடக்குதுன்னா, 2 பேரும் நல்லா பாருங்க, ஓபிஎஸும் டிடிவியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. யார்கிட்ட, அண்ணாமலைக்கு. அந்த நேத்திய மீட்டிங்க்கு அண்ணாமலை போகலை. இந்த சூழ்நிலையில தான் டக்குன்னு இரவு வந்து டிடிவி என்ன சொல்லுவாரு, நாங்கள் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வரோம்னு சொல்றாரு. இந்த 3ஐயும் ஒரே லைனில் பார்க்குறப்போ நான் இருந்தால் தான் சரியாக இருக்கும், எல்லாத்தையும் அனுசரித்து போக முடியும், இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இல்லாமல் போயிடும் அப்படின்னு மறைமுகமாக திரு அண்ணாமலை மிரட்டி பார்க்குறாரோன்னு ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் வருது பிஜேபி. நான் தலைமையை இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, 18% கொண்டு வந்தேன், பக்கா வச்சிருந்தேன், நீங்க தான் போய் எடப்பாடி கூட கூட்டணி வச்சு இப்படி பாருங்க டைலூட் பண்ணி விட்டீங்க, பாருங்க வெளியே போயிட்டாங்க, சரியில்லை. இவரால் நயனா நாகேந்திரனால ஒரு பெரிய கேப்பபிளா லீடரா இல்லை அவரால். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனையும் ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்துறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கு. இது ஒரு மிரட்டல் தானே, மறைமுக மிரட்டல் தானே இது. எனக்கு நீங்கள் மந்திரியும் தரல, எனக்கு எம்பி ஆக்கலை, பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பெரிய லெவலில் எனக்கு ஒரு பொறுப்பும் தரல. ஸோ இதே மாதிரி சூழ்நிலை போச்சுன்னா அவங்க என்டிஏ கூட்டணி போயிடுவாங்க. பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிரேமலதா என்ன ஒரு முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அன்புமணி, அதான் அன்புமணினா பாமக என்ன, ராமதாஸ் 2 பேரும் இந்த ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்கள் டிடி வெளியே போயிட்டாரு, ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு, இது எல்லாமே ஒரு பேக்ரவுண்டில் அண்ணாமலை இருக்கிறாரோன்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அண்ணாமலை தான் வந்து இந்த என்டிஏ கூட்டணியினுடைய இந்த விலகல், அடுத்தடுத்த கட்சிகளுடைய 100% தூண்டுதலா இருக்கக்கூடியவர் அண்ணாமலை 100%. ஏன்னா கண்டிப்பா இதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ல அவங்களுக்கு. நீங்க கடந்த காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா டிடிவியை போய் வீட்டுக்கு போய் பார்த்தாரு, அதே மாதிரி ஓபிஎஸ் எங்க பார்த்தாலும் அவர் பேசி இணக்கமா இருந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டாரு. கரெக்டாக நயினார் வந்ததுக்கப்புறம் எல்லா சூழ்நிலைகளும் வேற மாதிரி மாறுது இல்லை. இதுவுமே ஒரு அண்ணாமலைக்கு தனக்கு ப்ளஸ் ஆகும்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் பிஜேபிக்கு தெரியாம இருக்கும்ல, ஹைகமாண்டுக்கு தெரியாதா, இதோடைய சித்து விளையாட்டை அண்ணாமலை பண்ணி பார்க்குறாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா? பட் இதே நிலைமை போச்சுன்னா அண்ணாமலைக்கு வேற மாதிரி முடிவு எடுக்கும் பிஜேபி. இப்போ திரு அமித்ஷா இந்த தமிழகத்திற்கு வந்து இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் பேசினாங்க, எங்கள்கிட்ட 18% இருக்குது அப்படின்னாங்க, அதிமுக 23% இருக்குன்னாங்க. 18% முக்கிய பங்காற்றியது வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி அவர்கள். இப்போ அமித்ஷாவுடைய பார்வையில் இப்போ இந்த இரு கட்சிகளும் 2 நபர்களும் இப்போ இந்த கூட்டணியில் இல்லாதங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் இருக்கும். அப்போ நிச்சயமா அவங்களுடைய அணி சேர்க்கக்கூடிய ஒரு காம்ப்ரமைஸ் செய்யக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபடுவாங்க தானே. இல்ல அதுதான் இப்ப மேட்டர் என்னன்னா, மேஜர் பார்ட்னர் பிடிக்கலன்னு சொல்றாரு, எடப்பாடி வேண்டாங்கிறாரு. வேணா நீங்க வச்சுக்கோங்க அவங்கள, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்க பிரச்சாரம் பண்ண மாட்டோம்.
ஸோ இது வந்து நல்லா இருக்கு, அதில் ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குல்ல. நீ கூட்டணியில் இருந்து வச்சுக்குவாங்களாம், பட் இவர் பிரச்சாரம் பண்ண மாட்டாராம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை வந்து முழுக்க முழுக்க திரு எடப்பாடியார் என்கின்ற அந்த ஒரு ஒற்றை ரெண்டு நபரால் ஈகோங்க. அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கான ஒரு மறைமுக யுத்தம் தான் இது, ஒரு ஈகோ யுத்தம் தான் இது. ஒரு சின்ன பிடம் ஆகிட்டு இருக்கு பிஜேபி அதிமுக கூட்டணிக்கான வாய்ப்பு நல்லாவே தெரியுது. கண்டிப்பா அண்ணாமலை வந்து நினைச்சிருந்தாருன்னா டிடிவினே காலையில பேட்டி கொடுக்குறாரு, பாத்தீங்களா இல்லையா? நேற்று காலை பேட்டி கொடுக்குறாரு அண்ணாமலை. இல்ல டிடிவி என்னெல்லாம் போக மாட்டாங்க, அவரெல்லாம் இங்கே தான் இருப்பாருன்னு சும்மா சொல்றாரு. அந்த இதை பத்தி கேட்டாங்கல்ல, டெல்லிக்கு ஏன் போகல அப்படின்னு கேட்குறப்ப சொல்றப்ப சொல்றாரு, சொல்லி வச்ச மாதிரி காலையில அதெல்லாம் போக மாட்டாருன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு டிக்ளேர் பண்றாரு டிடிவி. ஸோ நீ இதெல்லாமே முழுக்க 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 ஒரே ஒரு லைன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அதிமுகவை சுத்தமா காலி பண்றாரு, அண்ணாமலை என்டிஏ கூட்டணியை காலி பண்றாரு. இது ரெண்டு விஷயத்துக்கு இதுதான் டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகள் தான் இது. இது தெரிஞ்சுதான் பிஜேபி ஹைகமாண்ட் விட்டு வச்சிருக்குதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் வெளியே சொல்ல முடியாமல் உட்காந்துருக்காங்க தலைவர்கள். வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இவரெல்லாம் வெளியே போயிட்டாருன்னா சுத்த வீக்காக போயிடுமேன்னு தெரியும், இப்படி சொல்ல முடியலையே அவங்களால. இதுதான் ஒரு யதார்த்தமான உட்கட்சி பூசல் சம்பந்தமாகவும் நம்ம நேற்று தினம் பேசணும். பாஜகவோட உட்கட்சி பூசல் சம்பந்தமா அதில் திரு அண்ணாமலை அவர்கள் மீது கடும் அதிருப்தியிலும் கோபத்திலும் திரு அமித்ஷா அவர்கள் இருக்கிறார். அது சம்பந்தமாக தங்களுடைய காரியகர்த்தாக்கள் மத்தியில் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக அந்த மீட்டிங்ல திரு அண்ணாமலை அவர்கள் அழைப்பே விடுக்கப்படலை தகவலும் நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போது அண்ணாமலை மீது அடுத்த கட்ட ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்ப அண்மையா சில செய்திகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு, சட்டமன்ற தேர்தலில் கூட போட்டியிடுவதற்கான அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அண்ணாமலை அவர்களுக்கு. பெரிய சான்ஸ் கொடுக்க போறீங்க, வெளியே அனுப்புனீங்கன்னா பெரிய சான்ஸ். தனி அமைப்பு ஆரம்பிச்சு போயிட்டே இருப்பாரு. டிடிவி, ஓபிஎஸ், அண்ணாமலை வித் விஜயோட ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீங்க நீங்க. நீங்க வெளியே அனுப்புனீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? அவர் ஏற்கனவே ஒரு ஒரு குழுவாக வச்சிருக்கிறாரு, ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காரு, பல்வேறு பெயர்களில் வச்சிருக்காரு, புரியுதுங்களா? அதெல்லாத்தையும் என்ஜிஓ பேரில் ஒன்று வச்சிருக்காரு, அக்ரி சம்பந்தமான ஒரு அமைப்பெல்லாம் வச்சிருக்காரு. இதெல்லாத்தையும் வேற மாதிரி ஆக்குவாரு. புரியுதுங்களா? நீங்க அப்படி ஒரு வாய்ப்பு நீங்க அவரை வெளியே கொண்டு போனீங்க, வெளியே அனுப்புனீங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு இன்னொரு சான்ஸ் நீங்க கொடுக்குறீங்க. பட் அந்த தப்பு பண்ணாது பிஜேபி. 26 வரைக்கும் பண்ணாது. 100% அந்த எலெக்ஷன் வரைக்கும் அப்படியே விட்டுரும். விட்டீங்கன்னா திருப்பி சும்மா இருக்க மாட்டார்ல உங்களுக்கு. பாருங்க, நீங்க ஏற்கனவே நண்பர்கள் 2 பேரை வச்சிருக்கிறாரு. விஜயோட போய் பேசுவாரு, கண்டிப்பா பேசுவாரு. இதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. நம்மளாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. அண்ணாமலை வெரி கிளவர். ஏன்னா அவருக்கு எய்ம் தமிழ்நாடு அரசியல் தான். அவருக்கு தன்னை டெய்லி பேப்பர்ல வந்துட்டே இருக்கணும், ஏதோ ஒரு வகையில அது பிளஸோ மைனஸோ வந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறவர். கூட இருந்த நண்பர்கள் எல்லாத்தையும் காலி பண்ணவர் தானே அவரு. கிட்டத்தட்ட எடப்பாடியுடைய மாதிரிதான் இவரும் அண்ணாமலையும். பிஜேபியில சீனியர் எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் காலி பண்ணாரா இல்லையா? அவரு நடந்துச்சா இல்லையா? எல்லாத்தையும் காலி பண்ணாரு, பெரிய லெவலில் காலி பண்ணாரு. பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிற இடமே தெரியல. பிஜேபி தான் இப்ப மேல கூப்பிட்டு பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு கேரக்டர் இருக்கு தெரிஞ்சு டெல்லியில மீட்டிங் அப்படின்னு. அதனால நீங்க வந்து அண்ணாமலை ஒரு வாய்ப்பை தேடிட்டே இருக்காரு. ஏன்னா இப்ப என்ன சொல்றாரு, இந்த காரணத்துக்கு நான் மீட்டிங் போகாததுக்கு ஒரு காரணம் நண்பர்கள்ட்ட என்ன சொல்றாரு, நம்மளுக்கு கிடைச்ச தகவல் அழைப்பு இல்லைன்னு. பட்டு அழைப்பு இருந்துச்சு ஆனா போகல, எனக்கு இங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு சொல்றாருன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நிர்மலா சீதாராமனுடைய அந்த மீட்டிங். அவங்க என்ன சொல்றாங்க, போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 13-15 தொகுதி நம்ம ஜெயிச்சிருக்கலாம், சில பேரோட ஈகோவாலையும் அப்படின்னு ஓபன் டைரக்டா சொல்லிட்டாங்க. இதுதான் வருத்தம் எனக்கு, என்னைய வந்து அசிங்கப்படுத்திட்டு போறாங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. இதை சொன்னா இதெல்லாம் ஏத்துக்குவாங்களா? இது உண்மைங்கிறது தானே அமித்ஷா வந்து இவரை தூக்கிட்டு நைனா நாகேந்திரனை போட்டு நீங்க கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணாங்க. நிர்மலா சீதாராமன் ஓப்பனா பேசினாங்க, அமித்ஷா இதை சொல்லாம சொல்லிட்டு போனார், அவ்வளவுதான். இதுல இன்னொரு பரந்துபட்ட ஒரு பார்வை வைக்கப்படுது. இந்த பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு
இந்த அதிமுக தங்களுடைய இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற பிரச்சாரத்தை இது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் சீட்ஸை வந்து அவர் கிராஸ் பண்ணி ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு. மற்றொரு பக்கம் பிஜேபி அதே போல அவங்க சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து தன்னை ஸ்ட்ரென்தன் பண்ண வந்து தவறிட்டாங்க. இப்போ குறைஞ்சது இப்போ ஒரு மாநகராட்சியில வந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கலாம். ஆளும் அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கும் விதத்துல வந்து தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு செய்தியில் இடம்பெறக்கூடிய வகையில வந்து செயல்பாடுகளில் ஈடுபடலாம். ஆனா நயினா நாகேந்திரன் அவரோட தலைமைக்கு பிறகு சுத்தமா அது வந்து இல்ல. திரு அண்ணாமலையோட இருந்தபோது ஒரு நீங்க சொல்வது போல ஹெட்லைன்ஸ் வரணும்னே அவர் விரும்புவாரு. அது வந்து கச்சிதமா பக்காவா அதை செஞ்சாரு. ஆனா நயினா நாகேந்திரனோட தலைமையில சுத்தமா அது இல்ல. அவருமே ஏடிஎம்கே நம்பிட்டு இருக்காரா, எடப்பாடி பார்த்துப்பாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பெரிய லீடர்னா ஒரு முக்கியமான தலைவரை தூக்கிட்டு ஒரு போடுறாங்கன்னா சாதாரணமா போட்டிருக்க மாட்டாங்க. சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருப்பாங்க. நீங்க தனியா உட்காந்து வேலை பாருங்க, தைரியமா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நயினா நாகேந்திரன் பண்ணியிருப்பாரு. பட் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கொடுத்த சில இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் அவர் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எடப்பாடியுமே ஒரு சான்ஸ் பார்த்துட்டே தாங்க இருக்காரு. ஏதாவது கூட்டணி கழட்டி உள்ளாண்டு நம்ம பல முறை பேசியிருக்கோம். ஆமா ஆமா, இல்ல சரியா இல்லை இவரோ நயினா நாகேந்திரனும் சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இடம்? இப்போ என்ன இடத்துல பண்ணல. நீங்க கடைசி நேரத்தில் பண்ணிட்டாருன்னா பிஜேபியால ஒன்றும் பண்ண முடியாது. டிசம்பர்ல அனௌன்ஸ் பண்றாங்கன்னு வச்சுங்க, பிஜேபி கூட்டணி எங்களுக்கு வேண்டாம், நான் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஸோ அதனால தான் என்ன பண்ணுது பிஜேபி 2029 கருத்தில் கொண்டு சில விஷயங்களுக்காக அப்படியே அமைதியாக இருக்கு. இந்த அரசியல் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 4 சீட்டு எப்படினாலும் 25 சீட்டு 30 சீட்டு வாங்கிறோம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, எம்எல்ஏ வாங்கி 4 சீட்டு வாங்கி என்ன பண்ண போறீங்க? நம்மளுக்கு ஒரு எம்பினால ஆகணும். நம்மளுக்கு தேவை பிஜேபி எம்பி அடுத்த முறை அவசியம் ஒரு ஆளாவது நம்ம வரணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோடைய அஜெண்டா. மத்திய ஆட்சியில தமிழ்நாட்டில இருந்து ஒரு பங்களிப்பு வரணும் வேணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் மேட்ரு. வருதுங்களா? காங்கிரஸுக்கு 10 வருதுங்க. சரி, நீங்க ஆல் ஓவர் இந்தியாவோட பாக்குறப்போ காங்கிரஸ் இங்கதான் பல்கா வருது. பல்கா 10 வருது. நீங்க ஒண்ணு கூட வரலங்கிற வருத்தம் தான் பிஜேபிக்கு. திமுக மேல என்ன கோவம்? அதே தான், அந்த கோவம் தான், அந்த கோவம் தான். ஸோ அதனால நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, எனக்கு ஒரு தேவையில்லை, நான் அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். ரெண்டாவது, நம்ம பல முறை சொல்லிட்டோம், ஜெயிச்சாருன்னா எடப்பாடியுடைய நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். அதிமுக தோத்தாதாங்க காலியாகும். அதிமுக தோல்வியை தழுவினால் தலைவர்கள் எல்லாமே சிதறி போக ஆரம்பிப்பாங்க. சில பேர் திமுக போவாங்க. ஆமா, பல பேர் திமுக போயிடுவாங்க, விஜய்கிட்ட போவாங்க, பிஜேபிட்ட போவாங்க. நீங்க முக்கியம் அதான் 2 திராவிட கட்சிகளோட போட்டி போட வேணாம்னு நினைக்குது பிஜேபி. ஏதாவது ஒரு கட்சி வீக்கா இருக்கிற ஒரு கட்சியை காலி பண்ணிட்டு அடுத்த எலெக்ஷன்ல திமுகவோட போட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அதோடைய எய்ம். அது ஸோ திமுகவை பார்த்துக்கலாம். இந்த முறை திமுக ஜெயிக்கட்டும், அதிமுக தோக்கட்டும். அதிமுக தோத்து காலி பண்ணிக்குவோம் அதிமுகவை. அதுக்கப்புறம் நம்ம திமுகவோட சண்டை போட்டுக்கலாங்கிறது தான் பிஜேபி ஒரு பிளான். அது எடப்பாடி நல்ல உதவி பண்றாரு பிஜேபிக்கு. ஆமா ஆமா, அவரே ஸ்பேஸ் கொடுக்கறாரு. நீங்க வந்து பிரைமரி பர்சன் தலைவா, நான் வந்து பின்னாடி 3 இடத்துக்கு கூட எடுத்துக்கிறேன் தலைவா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சூழ்நிலை. இப்போ மக்கள் பாப்பாங்களா சார்? ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சிந்தாம சிதறாம, கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையா எமர்ஜென்சியோட மோசமா இருக்கு உங்க ஆட்சி அப்படின்னு சொல்லி பாலகிருஷ்ணன் விமர்சனம் பண்றாரு. அமைதியா தான் இருக்காங்க திமுக. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவ்வப்போது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். அமைதியா தான் இருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள். கலைஞர் இருந்தா கூட ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாரு, கடுமையா விமர்சனம் பண்ணுவாரு. இவர் அமைதியா இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ இவங்க வந்து விரிவடையக்கூடிய பணிகளை கச்சிதமா செஞ்சுட்டு இருக்காரு. இன்னமும் நம்ம வலுப்படுத்தணும், இன்னும் 2% கூட்டணும். தேமுதிகவுக்கும் நம்ம உள்ள வர வைக்கணும். கமலஹாசனா அவரே வந்து இந்த வர சட்டமன்ற தேர்தல் அரவணைக்கணும், ராஜ்யசபாவும் கொடுத்துட்டாங்க, கச்சிதமா எல்லாம் பேக்கப் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா இங்க வந்து திரு எடப்பாடியார், நான் உங்க மேல எனக்கு கசப்புணர்வு இருக்கு, அதையும் தாண்டி உங்களை நான் முதலமைச்சரா ஏற்றுட்டு உங்களுக்காக நான் பிரச்சாரமும் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு முன் வர்றவங்களையும், இல்ல நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன், நீ வெளியே போ அப்படின்னு வரக்கூடியவர்களை வந்து அரவணைக்க தவறி அவங்கள வந்து வெளியே போன்னு அனுப்புறங்கிற ஒரு மனப்பான்மை. வெற்றி பெற்று முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தாங்க அதெல்லாம். அந்த இதுவே இல்லைன்னு அதெல்லாம் கிடையாது. நான் பலமுறை சொல்லிட்டோமே, நம்ம பேசிட்டோம், சீனியர்கள்லாம் இருக்கக்கூடாது. இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சாங்கன்னா திருப்பி அவங்களுக்குலாம் மந்திரி கொடுக்கணும். அவங்க மந்திரி ஆகி திருப்பி அவங்க பலமாயிடுவாங்க. நம்ம பொதுச்செயலாளர் ஆகிட்டோம், இந்த கட்சியோட எதிர்கட்சி தலைவராக நம்ம திருப்பி நம்ம தான் கிடைப்போம். வேற எந்த கட்சிக்கும் இடம் இருக்காது.
நீங்க 20 சீட்டு வாங்கினாலும் 25 சீட்னாலும் எதிர்க்கட்சி தலைவர் ஆயிடுவார்ல, சொல்றேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வருவார். அதை தான் எடப்பாடி விரும்புகிறார். இது வந்து திமுகவுக்கு தான் சொல்றது. நல்லா சிஎம் ஸ்டாலின் வந்து நேலேருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. இவங்களுடைய ஆட்டத்தை பார்க்குறப்ப நல்லாவே தெரியும் அவங்க. நீங்க அதால பாதாளத்துக்கு அதிமுக போயிட்டு இருக்கு. பிஜேபியும் அதை ரசிக்குது. ரைட்டு, நல்லதுதான் விடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த வகையில் ஒரு வகையில் எடப்பாடி ஒரு வகையில் உதவி பண்ணுறாரு, அண்ணாமலை அவரை உதவி பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாமே அதான் சொல்றேன், இது எல்லாத்துக்கும் தெரியும், தெரிஞ்சுதான் நடக்கிறது அப்படிதான் நான் பார்ப்பேன். இப்போ இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ ஓபிஎஸ் விலகினாரு, இப்போ டிடிவி நேற்று அறிவிச்சிருக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் இப்போ ஃபர்தராக என்ன ஆப்ஷன் இருக்கும், எதை நோக்கி நகருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு விஜய்கிட்ட தான் போகணும், வேற வழி இல்லையே. தாவேக்கா தனியாக நிற்க முடியாது, தனியாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இல்லை திமுக பக்கம் செல்வது இல்லை, ஒருவேளை டிடிவியும் ஓபிஎஸும் ஒரு செலக்டிவாக ஒரு 15 தொகுதிகள், டெல்டாவில் ஒரு 4-5 தொகுதி, தென் மாவட்டங்களில் ஒரு 6-7 தொகுதி அப்படின்னு ஒரு 15 தொகுதிகளை செலக்டிவாக எடுத்து எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக இருக்காங்க, யார் ஜெயிக்கிறாங்க தவிராங்களோ எடப்பாடி முதல்வர் ஆகக்கூடாது, அதிமுகவுடைய எதிர்காலத்தை காலி பண்ணணுங்கிறதுல அவங்க 2 பேரும் தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா இனிமே அவமானப்படுத்த முடியாதுல்ல. நான் எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் போய் சேர்றேன்னு சொன்னவட்டையும் என்ன, நீங்க எடப்பாடியை வந்து துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டிடிவி, இல்ல பரவாயில்ல ஒரு முதல்வராக இருந்தா கூட பரவாயில்லங்கிற மல்லைக்கு வந்தாரு. 2 பேரையுமே தூக்கி போட்ட எடப்பாடிக்கு இந்த தேர்தலில் வந்து கண்டிப்பா அவங்க 2 பேரும் விடமாட்டாங்கல்ல. தென் மாவட்டங்கள்ல வரிசை கட்டி 2 பேரும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. குறிப்பா அந்த முக்குளத்தூர் பெல்ட் எல்லாத்துலயுமே விடமாங்க, 2 பேரும் விடமாட்டாங்க, அதனோட மாற்றம் இல்லை. ஸோ நிச்சயமா சார், இப்போ இந்த அரசியல் பல திருப்பங்கள் நாளுக்கு நாள் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. டிடிவி தினகரன் அவர்களுடைய இந்த முடிவும் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் எப்படி என்டிஏ கூட்டணி அமைகிறது, பிஜேபி கூட்டணியில் தான் அதிமுக கடைசி வரைக்கும் தொடருமா என்ற கேள்வியை கூட நீங்கள் இந்த நேர்காணலில் இருந்து எழுப்பியிருக்கிறீர்கள். பார்ப்போம் எடப்பாடியார் என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பார். நாளை தினம் செங்கோட்டையன் அவர்கள் அது என்ன அதிர்வலை ஏற்படுத்த பொறுத்துன்னு பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், நேரத்தை பயந்து. நன்றி, வணக்கம்.